ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது தமிழ் அறிஞர்களும் தமிழ் அதில் தொண்டாற்றியவர்களும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இயற்கை புனைவு யாருடைய பாடல்களில் சிறந்து விளங்குகிறது? இயற்கை கவிஞர்னாலே நமக்கு தெரியும், பாவலர் மணி அப்படிம்பாங்க, கவிஞர் ஏறு அப்படிம்பாங்க. அப்படின்லாம் சொன்னவங்க யார் அப்படின்னா வந்து வாணிதாசன். வாணிதாசனை தான் பாவலர் மணி, கவிஞர் ஏறு இப்படிலாம் சொல்கிறாங்க. இவருடைய பாடல்கள் எல்லாமே வந்து இயற்கை புனைவு வந்து அதிகமாக இருக்குமா. நமக்கு அந்த காடுலாம் நம்ம பார்த்துக்கோம்ல, காடு வந்து அந்த வாணிதாசனுடைய பாடல்களில் அழகாக சொல்லியிருப்பாங்க. பாரதிதாசன் பரம்பரையின் மூத்த தலைமுறை கவிஞர்களில் ஒருவர் யாருன்னா முடியரசன். இவங்க வந்து பாரதிதாசனுடைய பரம்பரை தான், அதுலேயே மூத்த தலைமுறை கவிஞர்களாக இருக்கிறாங்க. யாருன்னா அந்த முடியரசன். கண்ணாடியாகும் கண்கள், நாய்கள், வாக்குமூலம் உள்ளிட்ட கவிதைகளை வெளியிட்டவர் யார் அப்படின்னா நகுலன். இந்த நகுலன் இவருடைய இயற்பெயர் என்ன, டி.கே. துரைசாமி இவருடைய பேர். இவர் வந்து சில கவிதைகளை எழுதியிருக்காரு. அது கண்ணாடியாகும் கண்கள், நாய்கள், வாக்குமூலம் இந்த கவிதைகளை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டால் நகுலன். இந்த நகுலனை பற்றி இன்னொரு ஒன்று நம்ம சொல்லணும். பாரதியாருடைய கவிதைகளை வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருப்பார். யார்? இந்த நகுலன். இவருடைய இயற்பெயர் வந்து என்ன, டி.கே. துரைசாமி. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிறை வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா வந்து கண்ணதாசன். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கே இல்லாத நிலை வர வேண்டும் அப்படின்னு சொன்னவர் கண்ணதாசன். இதே மாதிரி எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாத நிலை வர வேண்டும் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லிப்பார். அது வந்து ஏன்னா பாரதிதாசன். தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் யார் அப்படின்னா வந்து கால்டுவெல். தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவரே யார்? கால்டுவர் தான். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருப்பார். 1856 ரொம்ப பிரபலமான நூல். மொழி ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா தேவநேய பாவனர். தேவநேய பாவனருக்கு நிறைய பேர்கள் இருக்குது. அதில் மொழி ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர். ரீசெண்டாக நமக்கு குரூப் 4 கூட ஒன்று கேட்டிருந்தாங்க, தமிழ் பெருங்காவலர் என அழைக்கப்படுபவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன். அது வந்து தேவநேய பாவனர். தென்றல், தென்றல் திரை, சண்டமாருதம், இன்னொன்று வந்து முல்லை, இந்த மாதிரிலாம் ஒரு இதழ்களை வந்து நடத்தி அதில் ஆசிரியர் இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டால் கண்ணதாசன். தென்றல், தென்றல் திரை, சண்டமாருதம், முல்லைன்னு சொல்லி ஒன்று. இந்த 4 இதழ்கள் இன்னும் ஆசிரியராக விளங்கியவர் யாருன்னா அந்த கண்ணதாசன். கண்ணதாசனோட இயற்பெயர் வந்து என்னதுன்னா முத்தையா. இவர் சிறுகூடல்பட்டி, சிவகங்கை மாவட்டத்தில் சிறுகூடல்பட்டியில் பிறந்திருப்பார். இவர் வந்து மக்களிடையே வந்து தத்துவியலை வந்து பாடல்கள் மூலமாக கொண்டு சேர்ந்திருப்பார். தமிழனை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் யாருன்னா தேவநேய பாவனர். தமிழை ஆளென வளர்த்து அதை மாண்புற செய்தவர் அப்படின்னு கேட்டால் தேவநேய பாவனார். தமிழை தலைக்க செய்தவர் அப்படின்னு கேட்டால் மறைமலை அடிகள். ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர்னா தேவநேய பாவனார். அதை வந்து தலைக்க செய்தவர் அப்படின்னு கேட்டால் மறைமலை அடிகள் நமக்கு வருவார். ஆடு முதலான 12 ராசிகளையும் விண்மீன்களையும் மறைந்த செய்தி இடம்பெற்ற சங்ககால இலக்கியம் வந்து நெடுநல் வாடை. இந்த நமக்கு வந்து அந்த ராசிகளுக்கு ஒவ்வொரு ராசிகளுக்கும் வந்துட்டு ஒரு வரைபடத்தை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஆடு முதலான 12 ராசிகளையும் அதுக்கு ஏற்றமாக நமக்கு வந்து நட்சத்திரங்களை வந்து அதை விண்மீன்களையும் வந்து வரைந்த செய்தி எதில் இருக்குன்னா முந்தி காலத்தில் நெடுநல்வாடையிலே வந்து அந்த மாதிரி கொடுத்துருந்துருக்காங்க. புத்தகம் வாசிப்பது வந்து கடமையாக இருக்கக்கூடாது, அதை வந்து கட்டாயப்படுத்தவும் கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜவஹர்லால் நேரு. அவங்களுடைய நேருடைய மகள் யார்? இந்திரா பிரியதர்ஷினிக்கு அவர் கடிதம் எழுதும்போது ஒரு அறிவுரை சொல்லியிருப்பார். புத்தகம் வாசிப்பதனை வந்து கடமையாக ஆக்குதல் கூடாது, அதை வந்து கட்டாயப்படுத்தவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம்